Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய RRB யோட NTPC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். Group D எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். NTPC, குரூப் டி, SSC எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 12/3/2025 மார்னிங் 10:30க்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் வந்து லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 60 டேஸ் வந்து இந்த லைவ் கிளாஸு. ஸோ இதில் முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் A denote plus, B denote cross, C denotes minus and D denotes divide, then what will come in place of in the following equation? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏனா பிளஸ்ன்னு போடுங்க, பினா கிராஸ்ன்னு போடுங்க, சினா மைனஸ்ன்னு போடுங்க, டினா டிவைடட் பைன்னு போடுங்க. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 89 சி இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். -8 ஏ இருக்க இடத்துல ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டு 18 பி இருக்க இடத்துல கிராஸு 2 டி இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? டிவைடட் பை போடணும், 4ன்னு போடணும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 18 × 2 இருக்குது. 18 × 2 உங்களுக்கு என்னது? 36. ஸோ 36 டிவைடட் பை 4ன்னு இருக்கும். இங்கே இருக்க ப்ளஸ் அப்படி போட்டுக்கோங்க, இங்கே இருக்க 89 அப்படி எழுதிக்கோங்க, 8 அப்படி எழுதிக்கோங்க. ஸோ கட் பண்ணால் என்ன வரும்? 9 டைம்ஸ் போகும். ஓகே, 89 9 எத்தனை? 98. ஸோ 98 - 8 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 90. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 90ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Given that A and B are second quadrant angles, sin A = 4/5, sin B = 5/13, then find the value of cos A - B. A மற்றும் B ஆகியவை இரண்டாம் நாற்கர கோணங்களாக இருப்பதால் sin Aங்கிறது 4/5, sin Bங்கிறது 5/13, cos of A - B இன் மதிப்பை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? cos of A - Bங்கிறது என்னது? cos A cos B plus sin A sin B, cos A cos B plus sin A sin B. இதுதான் என்னது? cos of A - B யோட ஃபார்முலா. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். cos of A - Bங்கிறது cos A cos B plus sin A sin B. ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூலாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? sin Aவோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, sin Bயோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த cos A cos B யோட வேல்யூ இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு cos A cos B யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக cos of A - B யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ cos A cos B யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? sin A = 4/5ன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? sin A யோட வேல்யூ 4/5ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? cos A = 1 - sin square A, அதாவது cos θ = √1 - sin square θ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? sin square θ + cos square θ = 1ன்னு தெரியும். ஸோ இதில் இருந்து நமக்கு cos வேணும். ஸோ cos square θ = 1 - sin square θன்னு போடுவோம். இதில் இருந்து நம்ம எப்படி எழுதலாம்? cos θ = √1 - sin square θன்னு எழுதலாம். இது எல்லாமே பேசிக்ஸ், ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன தெரியும்? cos θவோட வேல்யூ வந்து √1 - sin square θ. ஓகே, எக்ஸாமில் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் எப்படி வந்துச்சுங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ cos Aவோட வேல்யூ என்ன இருக்கும்? √1 - sin square A. இதுதான் என்னது? cos Aயோட வேல்யூ. அப்போ cos A = √1 - sin square A. சைனோட வேல்யூ என்ன? 4/5. அப்போ sin ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 4/5 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 4/5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 16/25ன்னு கிடைக்கும். அப்போ cos A = LCM எடுங்க, 25. 25 - 16 எத்தனை? 9. LCM எடுத்தாச்சு. அப்போ √9/25 இருக்கும். இதிலிருந்து cos A யோட வேல்யூ ரூட்டை விட்டு 2ஐ வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும்? இது 3ன்னு வரும், இது 5ன்னு வரும். ஏன்னா 3² தான் 9, 5² தான் 25. அப்போ cos
காஸ் ஏயோட வேல்யூ வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்து நமக்கு இன்னொரு வேல்யூ என்ன தேவைப்பட்டுச்சு, காஸ் பியோட வேல்யூ தேவைப்பட்டுச்சு. அப்போ அதை எதுலேருந்து டிரைவ் பண்ணலாம், சைன் பியோட வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ சைன் பியோட வேல்யூலேருந்து காஸ் பியோட வேல்யூவை கொண்டு வந்துடலாம், அப்படி தானே. அப்போ சைன் பியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் 5/13 கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதே மாதிரி தான் டிரைவ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் பிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கும், √1 - sin ஸ்கொயர் பின்னு இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு √1 - sin ஸ்கொயர் பி. அப்போ 5 ஸ்கொயர் 25, 13 ஸ்கொயர் 169. இதோட வேல்யூ என்ன வரும், √169 - 25 144 / 169. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்போ இது என்னது, காஸ் பி. ஓகே, ஸோ அப்போ காஸ் பிங்கிறது ரூட்ல இருந்து இந்த வேல்யூவை வெளியில் எடுக்கணும். அப்போ 144க்கு ரூட் எடுத்தா 12, 169க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 13 கிடைக்கும். அப்போ காஸ் பியோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருது. அப்போ நமக்கு என்ன தெரியும், காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது என்னன்னா காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, 3/5 கண்டுபிடிச்சிங்க. காஸ் ஏ காஸ் பியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 12/13. ஓகே, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. சைன் ஏ சைன் பியோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க, 4/5 5/13. அப்போ ப்ளஸ் 4/5 × 5/13 போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 65 இருக்கும், 12 3 36 இருக்கும். ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 20/65 இருக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 56/65 கிடைக்குமா. ஏன்னா ரெண்டு பக்கமும் பகுதி ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்சிஎம் எடுக்கும்போது 65 தான் கிடைக்க போகுது. அப்போ ஆன்சர் என்ன வரும், 56/65. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56/65. ஓகே, ஸோ இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய கொஷின். ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். Find the range and the coefficient of the range of the following data. ஸோ மார்க் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. பின்வரும் தரவுகளில் வரம்பு மற்றும் குணகத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேஞ்சோடது ஃபார்முலா என்னது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்படி தானே. ஸோ இருக்கிறதுலே அதிகமான வேல்யூலேருந்து கம்மியான வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே இதோட ரேஞ்ச் பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் வந்து 20 to 30 இருக்குது, அடுத்து 30 to 40 இருக்குது, அடுத்து 40 to 50, 50 to 16 கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னது, 90. ஓகே, ஸோ 90 மைனஸ் லோயஸ்ட் நம்பர் என்னது உங்களுக்கு 20. 90 மைனஸ் 20. அப்போ இதோட ரேஞ்ச் என்ன வரும், 90 மைனஸ் 20 70. அப்போ ரேஞ்சோட வேல்யூ என்ன வருது, 70ன்னு கிடைக்கி. இங்கே ஆப்ஷன் வாங்க, இந்த ஆப்ஷனில் 70 இருக்குது, இந்த ஆப்ஷனில் 70 இருக்குது. மீதி இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, ஸோ ரேஞ்சோட குணகம் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னன்னா ரேஞ்சு டிவைடட் பை ஹையர் ப்ளஸ் லோயர். ஓகே, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ ரேஞ்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 70 கண்டுபிடிச்சிருக்கோம். ஹையஸ்ட் வேல்யூ என்னது 90, லோயஸ்ட் வேல்யூ என்னது 20. ஸோ 90 + 20 உங்களுக்கு என்ன வரும், 110ன்னு கிடைக்கும். அப்போ 70/110. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிரும். ஸோ இங்கே 0 புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 6 11 66. அதுக்கப்புறம் திருப்பி என்ன வரும், திருப்பி ரிமைண்டர் வந்து 4ன்னு இருக்கும். ஸோ 3 11 33. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் 0.64ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70, 0.64. அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அதே கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது ரேஞ்சு டிவைடட் பை ஹையர் லிமிட், அதாவது அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 successive discount of 50% and 40% are equivalent to a single discount of 50% மற்றும் 40% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளின் ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 50% ஃபர்ஸ்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 40% தள்ளுபடி கொடுக்குறாங்க. தள்ளுபடினா என்னது, கம்மி பண்ணி கொடுக்குறது. அப்போ 100ல இருந்து நாம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இல்லைனா இந்த வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + y + xy / 100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் எடுக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் மைனஸில் எடுக்கணும். -50% -40%. ஏன்னா தள்ளுபடினா கம்மி பண்ணுறது தானே. ஸோ கம்மி பண்ணுறதுங்கிறதுனால நம்ம மைனஸில் எடுத்துக்கணும். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது எக்ஸ்ன்னு இருக்கும், இது ஒய்ன்னு இருக்கும். அப்போ -50 -40. இங்கே என்ன வரும், எக்ஸ் × ஒய்னா மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். +50 × 40 / 100. ஓகே, ஆன்சர் என்ன வரும், இங்கே
இங்கே என்ன வரும் -90 இருக்குமா. ஸோ 2 0 2 0 கட் ஆகிரும். ஸோ இங்கே என்ன வரும் 5 4 20 +20. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் -17 கிடைக்கும். ஸோ தள்ளுபடினாலே மைனஸில் தான் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா அது வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுனால. அப்போ ஓவரால் தள்ளுபடி எவ்வளவு 70% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓவராலாக எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்க 70%. 70%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், a shopkeeper bought an oven for ₹25,000 and it sold for ₹29,500. He spent 1,500 as overheads. What is his loss or gain percentage? Round off to the nearest integer. ஒரு அடுப்பை 25,000க்கு ஒரு கடைக்காரர் வாங்கி அதை 29,500க்கு விற்றார். அவர் 1,500 ரூபாய் செலவு செய்தார். அவருடைய இழப்பு அல்லது லாப சதவீதம் என்ன? ஓகே, ஒரு அடுப்பு வாங்கியிருக்காரு, 25,000 ரூபாய்க்கு ஒரு அடுப்பு வாங்கியிருக்காரு. அந்த அடுப்பை வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு செலவு மட்டுமே எவ்வளோ பண்ணியிருக்காங்க 1,500 ரூபாய் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பொருள் வாங்கினாலும் அப்படிதான். இப்போ வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம் அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கு ஒரு 40,000 ரூபாய், அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு வாங்குவோம், அது ஒரு 2,000 ரூபாய். அப்போ அதுவும் நம்ம கையில் இருந்தானே கொடுப்போம், அந்த வாஷிங் மிஷினுக்கு தானே செலவு பண்ணுறோம். அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அடுப்பு 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு. அந்த அடுப்புக்கு சம்திங் ஏதாவது மாற்றுறதுக்கு செலவு பண்ணுறாரு. எவ்வளவு 1,500 ரூபாய். ஆக மொத்தம் அடுப்புக்காக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 005 26,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 26,500. இதை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே, பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ 25,000 ரூபாய்க்கு தானே அடுப்பை வாங்கியிருக்காரு, அப்போ 25 தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படி கிடையாது. அடுப்பு 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது போக அதில் நிறைய இது மாற்றுறதுக்கு ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கியிருப்பாரு. அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக அடுப்புக்கு மட்டுமே 25 + ஒரு 1,500 26,500. அப்போ அடுப்புக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னா 26,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அடுப்பை வாங்கி 1,500 ரூபாய் செலவெல்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டு விற்க போறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 29,500க்கு விற்கிறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னா 29,500. அப்போ அவருக்கு லாபமா நஷ்டமா 26,500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 29,500 ரூபாய்க்கு வித்தாருன்னா லாபமா நஷ்டமா? லாபம். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாமா? இந்த நஷ்டம்ங்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று தான் என்னது கரெக்ட். அப்போ லாபம் எவ்வளவு 26,500 மதிப்புள்ள பொருளை 29,500க்கு வித்தாருன்னா லாபம் எவ்வளவு 3,000 ரூபாய் லாபம் இருக்குமா? அப்போ அவருக்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 3,000 ரூபாய் ப்ராஃபிட். ஓகே, எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு வேண்டாம், லாப சதவீதம் வேணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வேணும். அப்போ ப்ராஃபிட்டை தூக்கி மேலே போட்டுருங்க, காஸ்ட் ப்ரைஸை கீழே போடுங்க, 26,500 கீழே போடுங்க. பர்சன்டேஜுங்கிறதுனால இங்கே 100 போட்டுருங்க. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன வரும் 5 வாய்ப்பாடில் கட் பண்ணால் 5 5 25. ஸோ திருப்பி இங்கே 1 இருக்கும், 3 5 15. ஸோ இங்கே 600 இருக்கும். அடுத்து இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 53. ஸோ ஒரு டைம் போகும். ஸோ 7 திருப்பி 53 ஒரு டைம் போகும், அப்படி தானே? ஸோ 11. ஸோ இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு என்ன வரும் 11% தான் வரப்போகுது. ஸோ 11% அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா 11% லாபம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், if the side of an equilateral triangle is increased by 34%, then what percentage will its area increase? ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கமானது 34% அதிகரித்தால் அதன் பரப்பளவில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுனாலே அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? x + y + xy / 100 சொல்லி கொடுத்துருக்கேன்னா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 34%, அதுக்கப்புறமும் 34%. ஓகேவா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 34% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துலையும் 34 போடுங்க, அதுக்கப்புறமும் 34 போடுங்க. ஸோ 34 + 34 + 34 × 34 / 100. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 34 + 34 உங்களுக்கு எவ்வளவு 68 இருக்கும். 34 ஸ்கொயரு. ஸோ 34 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ மல்டிப்ளை பண்ணிடுவோம். 4 4 16, 12 12 24, 24 1 25. ஸோ 3 3 9, 9 2 11 கிடைக்கும். ஓகே, ஸோ 11. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 11.56 இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 69 + 11.56. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79.6. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 79.56%. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இரண்டாவது எழுத்து முதல் எழுத்து உடன் தொடர்புடையது போலவே மூன்றாவது எழுத்து. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்டுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, மெட்டலுக்கும் இந்த OCVYNக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி ரீயூஸுக்கும் எதுக்கும் அதே ரிலேஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ABCD எழுதிக்கலாமா? ஸோ ABCD எழுதிட்டோம்னா என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி ஏலேருந்து Z வரை எழுதிட்டு நம்பரும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் வச்சே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏனா 1, Bனா 2, Xனா 24, Wனா 23 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, Mலேருந்து Oவுக்கு போகணும். M வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 13வது இடத்துல இருக்குது. O வந்து 15வது இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, +2 எடுத்திருக்காங்களா, மெட்டல் OCVYN. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு +2. Eலேருந்து Cக்கு போகணும். E வந்து 5வது இடத்துல இருக்குது, C வந்து 3வது இடத்துல இருக்குது. அப்போ -2. T எங்கே இருக்குது, T 20வது இடத்துல இருக்குது, V 22வது இடத்துல இருக்கு, +2. ஏலேருந்து ஒய்க்கு போகணும். ஏலேருந்து ஒய்க்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், -2 எடுக்கணும், ரிவர்ஸில் வரணும். 1 2. அப்போ -2. எல்லேருந்து எண்ணுக்கு போகணும்னா +2 போடணும். அப்படி தானே, எல் 12வது இடம், என் 14வது இடம், +2 போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான பேட்டர்ன் என்னன்னா +2 -2 +2 -2. அப்போ ரீயூஸுக்கு அதே பேட்டர்னை யூஸ் பண்ணுங்க. ரீயூஸ் ஆறுலேருந்து +2 எடுக்கணும். 18வது இடம், அப்போ +2 எடுத்தால் 20வது இடத்துல T இருக்கு. E வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 5வது இடத்துல இருக்கு. அப்போ -2 எடுக்கணும். -2 எடுத்தால் என்ன வரும், 3. ஓகே, ஸோ 3வது இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, C இருக்குது. ஓகே, அப்போ TC வரும். U அடுத்து +2 எடுக்கணும். Uலேருந்து +2 எடுத்தால் 21 + 2 23 W. அப்போ TCWன்னு ஆரம்பிக்கும். இங்கே 2 ஆப்ஷனில் TCWன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்லையும் TCW தான் இருக்கா. ஓகே, ஸோ +2 -2 +2 அடுத்து -2. Sலேருந்து -2 எடுத்திங்கன்னா 19 -2 17. ஸோ என்ன வரும், Q வரணும். TCWQன்னு வரணும். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இது 2 மட்டும் தான் இருக்கும். அடுத்து ஈலேருந்து என்ன பண்ணணும், +2 -2 +2 -2 அடுத்து +2. ஈலேருந்து +2 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே போகும், ஈலேருந்து +2 எடுத்தால் 1 2 Gக்கு போகும். 5 + 2 7, 7th பிளேஸில் G இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஒரே ஒரு லெட்டரில் தான் ஆப்ஷன் வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்போ ஆப்ஷன் C தான் நம்ம என்ன சொல்லிடலாம், 100% கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Lucknow Sadabadi Express leaves Varanasi at 3:30 p.m. and reaches Lucknow at 8:30 p.m. on the same day. The average speed of the train is 140 km/h. What is the distance from Varanasi to Lucknow? ரொம்ப ஈஸியான கொஷின். லக்னோ சதாபதி எக்ஸ்பிரஸ் வாரணாசியிலிருந்து மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு அதே நாளில் இரவு 8:30 மணிக்கு லக்னோ சென்றடையும். ரயிலின் சராசரி வேகம் 140 மணிக்கு 140 கிலோமீட்டர். வாரணாசியிலிருந்து லக்னோவுக்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, வாரணாசியிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, 3:30க்கு கிளம்புது. ஓகே, லக்னோவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருது, 8:30க்கு போய் சேருது. ஓகேவா, அப்போ 3:30லேருந்து 8:30 வரை எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு பாருங்கள். டைம் பீரியடு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், 5 மணி நேரம் ஆயிருக்குமா. 3:30லேருந்து 8:30 வரை எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கு ட்ரெயின், 5 மணி நேரம். ஓகே, ஸோ 5ன்னு போட்டாச்சு டைமு. அதோட ஸ்பீடு என்ன, 140 km/h. இதுதான் என்னது, அதோட ஸ்பீடு. ஓகே, ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அது கடந்த தொலைவு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளவு, 140, டைம் எவ்வளவு, 5. ஸோ 140 × 5 உங்களுக்கு என்ன வரும், 14 5 70. ஸோ ஒரு 0 சேர்த்துட்டிங்கன்னா 700 கிலோமீட்டர். அப்போ வாரணாசிக்கும் லக்னோவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு, 700 கிலோமீட்டர். 700 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 persons PQRSTU are sitting a circular form. U is standing between S and T ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி, பசில் மாதிரி இருக்க கொஸ்டின். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணிக்கலாம்னா டயக்ராமில் 1 by 1 பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர், 6 பேர் இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் 6 பேர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, யூ இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் எஸ் அண்ட் டி. எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில தான் யூ வரான். ஓகே, ஸோ யூ என்பவர் எஸ் மற்றும் டீக்கு இடையில் நிற்கிறார். டி என்பவர் பிக்கு அடுத்ததாக நிற்கவில்லை. அப்போ டீயும் பியும் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஓகே, டி இஸ் நாட் ஸ்டாண்டிங் அட்ஜசன்ட் டு பி. அப்போ டீயும் பியும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு போட்டேன். பி இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து வராங்க. ஓகே, ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் டி அண்ட் ஆர்ன்னு கேட்டிருக்காங்க. டி என்பவர் பிக்கு அடுத்ததாக நிற்கவில்லை. டீயும் பியும் பக்கத்தில் வரல. பி என்பவர் எஸ் மற்றும் ஆருக்கு இடையில் நிற்கிறார்னு சொல்லியிருக்காங்க. பி பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில வருவாங்க. டி மற்றும் ஆருக்கு இடையில யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
ரொம்ப ஈஸி. அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே பிளேஸ் பண்ணுங்கள். எஸ் பிஆர் வரணும். ஒருவேளை எஸ் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ பிஆர் இங்கே வருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போடலாமா? எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில பி போட்டுடலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஸுக்கும் யூவுக்கும் எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில யூ வரணும். அப்போ எஸ் இங்கே யூ போட்டுக்கலாம், இங்கே டி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மீதி இருக்க பர்சனை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மீதி யார் இருக்காங்க? கியூ இருக்காங்க. கியூவை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். அப்போ டீக்கும் ஆருக்கும் இடையில யார் இருப்பாங்க? கியூ இருப்பாங்க. ஸோ கியூங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவாக புரியுதா? ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே பிளேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில பி வரும். எஸ்ஸை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நானாக அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ எஸ்ஸை இந்த இடத்துல அசியூம் பண்ணிட்டேன்னா பியும் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில பியை போட்டுருவேன். அடுத்து எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில யூ. அப்போ இந்த எஸ் இந்த இடத்துல நான் அசியூம் பண்ணிட்டேன்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில யூ. எஸ்ஸை இங்கே தான் ஆரம்பிக்கணும் இல்லை, நீங்கள் எங்கனாலும் ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் எங்கனாலும் ஆரம்பிக்கலாம். ஃபைனல் டயக்ராம் எல்லாருக்கும் சேமாக தான் வரும். இப்போ நான் என்ன பாருங்களேன், இங்கே 6 பேர் தானே. ஸோ 6 பேர் நான் போட்டேன். எஸ்ஸை இந்த இடத்துல எடுத்திருந்தேன்னா நான் வேணா இப்போ எஸ்ஸை இந்த இடத்துல எடுக்கிறேன். ஓகே, ஸோ எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில பி. ஸோ எஸ்ஸு ஆருக்கு இடையில பி போட்டேன். எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில யூ. எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில யூ. இங்கே இந்த இடத்துல யார் வருவா? கியூ வருவா. எப்படி பார்த்தாலுமே டீக்கும் ஆருக்கும் இடையில யார் வருவாங்க? கியூ தான் வருவாங்க. எஸ்ஸை ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எங்கேனாலுமே எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுபடி அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு? கியூ வந்துச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The value of sin 18 degree is given as root 5 minus 1 divided by 4. Find the value of cosecant 18 degree. sin 18ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூட் 5 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. cosecant 18ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சைனோட தலைகிலி தான் கொசிக்கன், கொசிக்கனோட தலைகிலி தான் சைனுன்னு தெரியும். அப்போ சைன் 18ஓட மதிப்பு இதுனா கொசிக்கன் 18ஓட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும்? இது அப்படி தலைகில போட்டால் கொசிக்கன் 18ஓட மதிப்பு கிடைக்கும். 4/√5 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இங்கே நல்லா பாருங்கள், 4/√5 மைனஸ் 1ன்னு எங்கேயாவது இருக்கா ஆன்சர்? இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்போவுமே பகுதியில் ரூட் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ பகுதியில் ரூட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்ன இருக்குன்னா ரூட் 5 மைனஸ் 1 இருக்கா, நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்தது ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ 4 இங்கே ரூட் 5 மைனஸ் 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மேலையும் கீழையும் ரூட் 5 + 1ஆல் பெருக்கணும். ஓகேவா? அதான் ரேஷ்னலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பகுதியை பார்க்கணும். பகுதியில் பார்த்தீங்கன்னா ரூட் 5 மைனஸ் 1, டினாமினேட்டரில் ரூட் 5 மைனஸ் 1 இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் ரூட் 5 + 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் இங்கே ரூட் 5 + 1 இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் ரூட் 5 மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரேஷ்னலைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இது என்ன இருக்குது? a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. இது a + b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? a² மைனஸ் b² எழுதுனா என்ன வரும்? ரூட் 5² 5ன்னு கிடைக்கும். வேணா ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம். ரூட் 5² மைனஸ் 1² எழுதலாமா? இது எப்படி இருக்கும்? 4 × ரூட் 5 + 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த இதில் பாருங்கள். 4 × ரூட் 5 + 1 டிவைடட் பை ரூட் 5² எத்தனை? 5. ரூட் 5 × ரூட் 5 எழுதுவீங்க, 5ன்னு கிடைக்கும். மைனஸ் 1² எத்தனை? 1. ஓகே, ஸோ அப்போ 4 ரூட் 5 + 1 டிவைடட் பை 5 மைனஸ் 1 எத்தனை? 4. அப்போ இந்த நாளும் கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ரூட் 5 + 1ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ரூட் 5 + 1. ரூட் 5 + 1ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், இரண்டாவது எண் முதல் எண்ணுடன் தொடர்புடையது போலவே மூன்றாவது எண்ணுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 289க்கும் இந்த 306க்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி 196க்கும் எந்த நம்பருக்கும் அதே சேம் ரிலேஷன் வந்து ஃபாலோ ஆகுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 289 306 மாற்றிருக்காங்க. ஓகே, அப்போ 289 கூட எதை ஆட் பண்ணால் 306 ஆகும்? ஒவ்வொரு இதாக நீங்கள் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஆன்சர் வரலன்னா டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா மல்டிப்ளிகேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த கொஸ்டினுக்கு லாஜிக் யோசிப்பாங்க. இப்போ 306க்கும் 289க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும்? 17 கிடைக்கும். அப்போ 289 கூட 17 ஆட் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்குது. அப்போ அதே லாஜிக்கை இங்கேயும் நான் யூஸ் பண்ணுறேன். 196 கூட 17 ஆட் பண்ணி பார்க்குறேன். 7 6 13 9 1 11 11. ஸோ 213ன்னு வருது. இங்கே ஆப்ஷனில் 213ன்னு எதுவுமே இல்லை. அப்போ நான் யோசித்த லாஜிக் வந்து தப்பு. ஓகேவா? அப்போ 289 17 கூட ஆட் பண்ணுறாங்க. எதுக்காக 289 கூட 17 ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 289ங்கிறது என்னது? 17ஓட ஸ்கொயரு. அதனால தான் இந்த நம்பரோட ஸ்கொயர் என்னவோ அதை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 196 196ங்கிறது எதோட ஸ்கொயரு? 14ஓட ஸ்கொயரு. அப்போ இது கூட 14 ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? 6 4 10. ஸோ 9 1 10 1 11. ஸோ 210. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 210.
ஓகே, ஸோ இந்த இடத்துல 17 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் 17 ஆட் பண்ணும்போது எனக்கு லாஜிக் கிடைக்கல. அப்போ எதுக்காக இங்கே 17 ஆட் பண்ணுறோங்கிறத யோசித்தேன். எதனால் 289 வந்து 17ஓட ஸ்கொயர், அதனால் இது கூட 17 ஆட் பண்ணதுனால எனக்கு 306 கிடச்சிது. அதே மாதிரி 196 எடுத்துக்கிட்டோம்னா 196 வந்து எதோட ஸ்கொயரு, 14ஓட ஸ்கொயரு. அப்போ இது கூட 14 ஆட் பண்ணணும். 14 ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு, 210 கிடச்சிது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A/B வந்து 1/2:1/3. B/Cயோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. A/B/Cயோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, A/B வந்து 1/2:1/3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை எப்படி எழுதலாம், A/B = 3:2ன்னு எழுதலாம், அப்படி தானே? அப்போ A/Bயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3:2ன்னு கிடைக்கும். இங்கே B/C வந்து 1/4:1/5ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து B/Cயோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், 5:4ன்னு எழுதலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5:4ன்னு எழுதலாம். உங்களுக்கு என்ன தேவை, A/B/Cயோட வேல்யூ தேவை. இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்கு, A/Bயோட வேல்யூ 3:2. ஸோ A/Bயோடது பார்த்தீங்கன்னா 3:2, B/Cயோடது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5:4ன்னு கிடைக்கும். ஓகே, இங்கேயும் B வருது, இங்கேயும் B வருது, அப்படி தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, Bயோட வேல்யூ 2 இருக்கு, இங்கே Bயோட வேல்யூ 5 இருக்கு. அப்போ நம்ம ரெண்டையும் ஒரே வேல்யூவாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கும் LCM எடுக்கலாம், அப்படி தானே? இது ரெண்டுக்கும் LCM எடுத்தால் என்ன வரும், உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ரேஷியோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் இது 10ன்னு மாறும். இந்த ரேஷியோ ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், A/B/C 5 × 3 வந்து 15, அடுத்து 5 × 2 வந்து 10. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 2 வந்து 10 கிடச்சிரும். அடுத்து என்ன இருக்கும், 4 × 2 வந்து 8. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15:10:8. 15:10:8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவாக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A/Bயோட ரேஷியோ கிடைக்கும். இங்கே எப்படி கிடைக்கும், 5:4ன்னு கிடைக்கும். இங்கே Bயோடது 2 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ 2க்கும் 5க்கும் LCM எடுக்கணும். LCM எடுத்து காமனான நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்க, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹூஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 12 pi cm² and the circumference of its base is 4 pi cm. வளைந்த மேற்பரப்பு 12 pi cm² மற்றும் அதன் அடிப்பகுதியின் சுற்றளவு 4 pi cm இருக்கும். செவ்வட்ட உருளையின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு உருளை இருக்குது, அந்த உருளையோட வலைபரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, நமக்கு என்ன தெரியும், 2πRHன்னு தெரியும். அதோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12 pi cm² சொல்லியிருக்காங்க. அதோட சுற்றளவு வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4πன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சுற்றளவு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, πr²h. இதுதான் என்னது, உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா. நமக்கு என்ன தெரியும், உருளையோட சுற்றளவுங்கும்போது அதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2πr, அப்படிதானே? அடிப்பகுதியின் சுற்றளவு, வெறும் சுற்றளவுன்னு சொல்லலை, அடிப்பகுதியின் சுற்றளவு. ஒரு உருளை எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு உருளை வந்து இருக்கும், அப்படிதானே? ஒரு உருளை, ஒரு சிலிண்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடிப்பகுதியோட சுற்றளவுனா இதுதான் அதோட அடிப்பகுதி. அடிப்பகுதி வந்து ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ அடிப்பகுதியின் சுற்றளவுங்கிறது வட்டத்தோட சுற்றளவு. அப்போ நம்ம 2πrன்னு போட்டுடலாம். அப்போ 2πr வந்து 4πக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா π கேன்சல் ஆகிரும். இந்த 2 கேன்சல் ஆகி ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆரும் வேணும், ஹச்சும் வேணும், அப்படிதானே? அதோட ரேடியஸும் வேணும், ஹைட்டும் வேணும். இன்னொரு க்ளூ நம்ம கையில் என்ன இருக்குது, 2πRHோட வேல்யூ வந்து 12 pi cm²ன்னு தெரியும். இந்த பையையும் கேன்சல் பண்ணிட்டா 2RH = 12ன்னு இருக்கும். இப்போ ஆரோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 × 2 × H = 12ன்னு இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஹச்சோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஓகே, தெளிவாக புரியுதா? அப்போ ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. அப்போ π × r² என்ன வரும், 2². வேல்யூ 4, ஹச்சோட வேல்யூ 3. அப்போ ஆன்சர் என்ன வரும், 12 pi cm³. ஓகே, ஸோ இதுதான் உருளையோட கன அளவு. புரியுதா? நமக்கு வந்து வலைபரப்பு கொடுத்துருந்தாங்க, அதில் 2πRHோட வேல்யூ 12ன்னு தெரியும். ஸோ சுற்றளவும் சொல்லியிருக்காங்க. அடிப்பகுதியோட சுற்றளவுங்கும் போது
நாம தான் யோசிக்கணும், உருளையோட அடிப்பகுதி என்ன வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தோட சுற்றளவு 2πr. அப்போ அதுலேருந்து ரேடியஸ் கொண்டு வந்துடலாம். ரேடியஸை தூக்கி இதில் போட்டோம்னா ஹைட்டு கிடச்சிரும். அப்போ ஹைட்டும் இருக்குது, ரேடியஸும் இருக்குது. அப்போ ஈஸியாக அந்த கன அளவுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி உருளையோட கன அளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கமல் இஸ் ஃபாதர் ஆஃப் சம்பத். ஓகே, ஸோ இது வந்து பிளட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இது அப்படியே ரீட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, கமல் இஸ் ஃபாதர் ஆஃப் சம்பத். ஓகே, ஸோ சம்பத்தோட ஃபாதர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல். சம்பத்தின் தந்தை தான் யாருன்னா கமல். சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட ஃபாதர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல். ஓகே, ஸோ பசங்களை எல்லாரையும் நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பொண்ணுங்களை சர்க்கிள் பண்ணிக்கிறேன். சம்பத் இஸ் த சன் ஆஃப் ரஜினி. ஓகேவா, சம்பத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட பையன்னு சொல்லியிருக்காங்க. சம்பத் இஸ் த சன் ஆஃப் ரஜினி. அப்போது சம்பத்தோட அப்பா ஏற்கனவே கமல்னு தெரியும். இப்போ ரஜினியோட பையன் தான் சம்பத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ரஜினி யாராக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க. அப்போ ரஜினியை இந்த இடத்துல போட்டுடலாம். ஓகே, ஸோ ரஜினி வந்து அம்மாவாக இருப்பாங்க. ரஜினியோட பையனும் சம்பத்து தான், கமலோட பையனும் யார், சம்பத் தான். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சம்பத் ரஜினியின் மகன். அப்போது கமலும் ரஜினியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்படி தானே, இந்த க்ளூவில் இருந்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே சம்பத்தோட அப்பா கமல்ங்கிறத ஃபஸ்ட்டு வரியை ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சம்பத் வந்து ரஜினியின் மகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரஜினி கண்டிப்பாக பொண்ணாக தான் இருப்பாங்க, கமலோட ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஓகே, ரோஷினி ரஜினியின் சகோதரி. ஓகேவா, ஸோ ரஜினியோட ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஓகே, ரோஷினி இஸ் த சிஸ்டர் ஆஃப் ரஜினி. ஓகே, ஸோ ரோஷினின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க யாருன்னா ரஜினியோட சிஸ்டர். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ராஷ்மி இஸ் டாட்டர் ஆஃப் ரோஷினி. ஓகேவா, ரோஷினியோட டாட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மி. ஓகே, ரோஷினிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் யாருன்னா ராஷ்மி. ஓகே, ஹவ் இஸ் ரோஷினி ரிலேட்டட் டு சம்பத். ஓகே, சம்பத்துக்கு ரோஷினி என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. ரோஷினியின் மகள் வந்து ராஷ்மி, ரோஷினிக்கும் சம்பத்துக்கும் எப்படி தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன உறவு முறையாக இருக்கும், சம்பத்தோட அம்மா தான் ரஜினி, ரஜினியோட சிஸ்டர் தான் ரோஷினி. அப்போ அம்மாவோட தங்கச்சி, அப்படி தானே. ஸோ அம்மாவோட தங்கச்சியை நம்ம என்ன சொல்லலாம், என்ன சொல்லுவோம், சித்தின்னு சொல்லுவோம். அப்படி தானே, சித்தி பெரியம்மா அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஆண்ட்டு அப்படிங்கும்போது தமிழில் வந்து அத்தை அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட தங்கச்சியாக இருக்கட்டும், அப்பாவோட தங்கச்சி, ஸோ எல்லாரையும் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் ஆண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் வந்து மதர்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் மதர்ஸ் சிஸ்டர் அப்படியும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா ஆண்ட்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் பெரும்பாலும் எப்படி கொடுத்துருவாங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன் இது பண்ணுறதுக்கு ஸோ தாயாரின் சகோதரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை அம்மாவின் சகோதரின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சம்பத்தோட அம்மாவோட சிஸ்டர் தான் யார், ரோஷினி. ஓகே, ரோஷினிக்கும் சம்பத்துக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, மதர்ஸ் சிஸ்டர் இல்லைனா ஆண்ட்டு. ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது போக இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங் 10:30 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸோ அந்த லைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் குரூப் டி என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட்டு, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான வீக்லி பிளான் எல்லாமே இதிலே கொடுத்துருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே குரூப் டி அண்ட் என்டிபிசி எக்ஸாம் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1,999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 1,499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு நான் டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங் 10:30 லைவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே 60 டேஸ் வந்து இந்த லைவ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். முக்கியமான எல்லா கொஷினுமே இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட ஃபீஸ் வந்து
51999. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ரயில்வே எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் பேங்கிங் படித்தாலும் இதில் இருக்க கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் கரண்ட் அஃபேரில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெஸ்ட் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு என்டிபிசி அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பியும் நாம் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.